டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கையில் ஊழல் நடந்ததாக கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது, கோப்புகளை பார்க்கக்கூடாது என பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பதவியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்துள்ளார். இதனால் அடுத்த டெல்லி முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் டெல்லி மாநில அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த அதிஷி மர்லேனாவை முதலமைச்சராக ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் ஒருமனதாக தேர்வு செய்துள்ளனர். சமூக ஆர்வலராக இருந்த அதிஷி 2013ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்தார். 2015ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை டெல்லி துணை முதல்வர் சிசோடியாவிற்கு கல்வித்துறை ஆலோசகராக அதிஷி மர்லேனா இருந்துள்ளார். ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் கிழக்கு டெல்லியின் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளராக அதிஷி மர்லேனா போட்டியிட்டார். ஆனால் பாஜக வேட்பாளரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான கௌதம் கம்பீரிடம் அதிஷி மர்லேனா 4.77 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் கல்காஜி தொகுதியில் அதிஷி மர்லேனா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் டெல்லி அரசாங்கத்தின் கேபினெட் அமைச்சராக பதவி வகித்தார். 2023ஆம் ஆண்டு கல்வி, பொதுப்பணித்துறை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக அப்போதைய துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைதாகி 17 மாதங்கள் சிறையிலிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. அப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று மேடையில் பேசிய அதிஷி மர்லேனா கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சரவையில் இருந்த ஒரே பெண் அமைச்சர் என்ற பெருமைக்கும் உரியவர் அதிஷி மர்லேனா. 43 வயதான அதிஷி மர்லேனா தற்போது டெல்லியின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.